வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா களத்துல போய் மக்கள் பாத்தீங்கன்னா இந்த புயலால பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க நிறைய கோரிக்கைகள் எல்லாம் அண்ணாமலை அவர்கள்ட்ட கோரிக்கைகள்லாம் எழுப்பியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்கது. மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை வரவுக்கு முன்பு அண்ணாமலை வரவுக்கு பின்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு எதிராக பல விஷயங்களை போட்டு டபார்னு துப்பாக்கி சுடுற மாதிரி சுட்டு எடுக்கிறாரு. நாளைக்கு கூட ஒரு ஆதாரத்தை வெளியிட போறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதானிக்கும் திமுகவுக்கும் இடையே உள்ள கள்ள தொடர்பு என்னங்கிறத நாளைக்கு ஒரு ஆதாரம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலையோட அரசியல் பாத்தீங்க அப்படின்னா தரமானதாக இருக்கும், வெளிப்படையான அரசியலாக இருக்கு. இந்த மறைமுகமான அரசியல் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. களத்துக்கு போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய துயரங்களில் தன்னுடைய பங்கை கலந்துகிட்டு மக்களுக்கு என்னென்ன தன்னால முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு கொடுத்துட்டு மக்களை சந்திச்சு என்னென்ன மாதிரி துயரங்கள்ல மக்கள் சந்திச்சிருக்காங்க, அவங்களுக்கு இது மேல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம போராட்டம் நடத்தலாம், எதிர்கட்சியா இருந்து டிஎம்கே கிட்ட ஆளும் கட்சிக்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட குறைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தெளிவா கேட்டு அதை மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்காரு. ஏன்னா களத்துல நேரடியா சந்திக்கிறதே மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி பாரதிய ஜனதா அந்த கட்சியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்காரு. திமுக கட்சி பாத்தீங்கன்னா பல சலசலப்புகள் கட்சிக்குள் எழும்புது. ஏன்னா இந்த புயல் காரணமாக பாத்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்லாம் மிக பெரும் பாதிப்பு. திருவண்ணாமலை வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு. இதை பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா மக்கள் பாத்தீங்கன்னா 3 நாளா ஒழுங்கா சாப்பிடல, எங்களுக்கு கெட்டு போன சாப்பாடு கொடுத்தாங்க. நிறைய பிரச்சனைகள் ஒன்னு ரெண்டுன்னா சொல்லிடலாம். இங்க பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அடுக்கடுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் டிஎம்கே சரி பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா இந்த புயலை டிஎம்கே உருவாக்கல. இந்த புயல் தானாக வந்துச்சு. ஆனா அத்தியாவசிய தேவைகளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாம். அவங்க புயல் வந்த உடனே அவங்கெல்லாம் தனியா வேற இடத்துக்கு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு தங்க வச்சு அவங்கள மேடான பகுதிக்கு எடுத்துட்டு போயிருந்தா ஓரளவுக்கு இந்த பிரச்சனையில பாதுகாத்திருக்கலாம். நடந்து போச்சு. இனி அடுத்த வருங்காலங்களில் இன்னும் டிசம்பர்ல ஃபுல்லாவே புயல் மழை இருக்கத்தான் போகுது. இனிமேவாது அடுத்த மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த இடத்துல தண்ணி பிரச்சனை, மழை அதிகமா வந்தா நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நம்ம தான் நம்மளுடைய உடைமைகளையும் நம்மளையும் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அது பாத்தீங்கன்னா மக்களாகிய நாமளும் அதை நம்ம செஞ்சுக்கணும். அரசியல் கட்சி மேலேயே பொழுதுனிக்கும் ஒரு குறைய சொல்லிட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. நம்மளும் கரெக்டான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிடணும். ஆனா அரசியல் கட்சிகள் செய்யலைங்கிறது உண்மை. அதை சரிவர செஞ்சிருக்கணுங்கிறது மக்களுடைய கருத்தா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் நேரில் போகும்போது இதுதான் வந்தது. நிறைய கோரிக்கைகள் 1, 2 எல்லாம் இல்ல, நூற்றுக்கணக்கான கோரிக்கைகள் அண்ணாமலை கிட்ட கிடைச்சிருக்கு. அண்ணாமலை அதை பரிசீலனை பண்ணி அதுல எது இம்பார்ட்டன்ட், எது முக்கியம் அப்படிங்கறத கண்டிப்பாக டிஎம்கே கிட்ட கேள்வி கேட்பாரு. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேரழிவுக்கு நேர்ல வரல. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பனையூர்லயே பதுங்கிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா பனையூர் அரசியல் செய்யறாரு. ஏன்னா மக்களை நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தான் ஒரு கட்சி, ஒரு தலைவர். மக்களுடைய சந்தோஷத்துக்காக தான் ஆட்சி மாற்றம் வரணும், மக்களுடைய நல் வளர்ச்சிக்காகத்தான் ஒரு கட்சியே. ஆனா அந்த மக்கள் துயரத்தில் இருக்கும்போது அந்த கட்சியோட தலைவர் போய் நேர்ல சந்திக்காம அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்க அப்படின்னா இது என்ன மன்னராட்சியா, மக்களாட்சியா, மன்னராட்சியா? நல்ல கேள்விதான் விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் அடுத்த வரக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருப்பாருன்னு பார்க்கலாம். அதான் நாளைக்கு டிசம்பர் 6 அந்த புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கர் அவர்கள் புத்தகம் வெளியீட்டு விழால விஜய் அவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில விஜய் என்ன பேசுறாரா, இல்ல சும்மா புக்கை வாங்கிட்டு போயிடுறாரா, இல்ல அம்பேத்கரை பத்தி ஏதாவது மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாராங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.
அவருடைய அரசியல் கருத்து ஏதாவது அதுல இருந்து வருதா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அண்ணாமலையோட செயல்பாடுகள் சூப்பரா இருக்கு. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் களத்திலேயே இருந்துகிட்டே இருக்கணும், களத்திலேயே இருந்துகிட்டே இருக்காரு. அது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கது. பாரதிய ஜனதா வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அவருடைய பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. அது தொடர்ந்து செய்யட்டும். நீங்களும் முழு ஆதரவை அண்ணாமலை அவர்கள் கொடுங்க. நம்ம சேனல்ல இதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.